ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நாளுங்க நம் இயேசுவுக்காக நாம காத்து கொண்டிருக்கிறோம் என்று, அவர் நம்மோடு பேச வேண்டும் என்று, அவர் வசனத்தால் நம்மை ஆதரிக்கணும்னு, நம்மோடு உறவு கொண்டிருக்க வேண்டும்னு எப்பவுமே நம்ம ஆண்டவர் ஆசைப்படுகிறாருங்க. நாம தான் அப்பப்ப கனெக்ட் ஆகிறோம். ஆனா தேவனோடு எப்பொழுதும் தொடர்பில் இருப்பது, அவரோடு உறவாடுவதில் இருக்கிற திருப்தி, அந்த பாக்கியம், அந்த ஆசீர்வாதம் எங்கும் கிடைக்காது. வேலைகள்ல விழுந்து ஆண்டவரை மறக்காதீங்க. வாங்க ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. நீங்க அன்றைக்கு சிலுவையில ரத்தத்தை சிந்தாவிட்டால் இன்றைக்கு எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி நீர் இருக்கும் இடத்துல நாங்க இருக்கும்படி, இந்த உலகத்துல எங்களை ஆயத்தப்படும்படி சொன்னா நாங்க இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மேலானவைகளை நாட எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, எவ்வளவு நேரம் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம், இந்த உலகத்தையே ஆசைப்படுகிறோம், இந்த உலகத்துக்காகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும், எவ்வளவு சிறந்தவங்களா இருந்தாலும், நல்லவனா இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு நாள் மரணிக்க வேண்டியதுதான். சிலர் முன்பு, சிலர் பின்னர். நம் வாழ்க்கை இவ்வுலகத்திலே குறுகியது. ஆனா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னன்றா, நம் ஆண்டவர் நமக்கு நித்தமும் அவரோடு இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கும்படிக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஏசாண்டவரை நேசிக்கிறவங்க, அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றவங்க, அவர்கள் மேலானவைகளே தவிர கீழானவைகள் மேல மனசு வைக்க மாட்டாங்க. வைக்க கூடாது, வைக்காதீங்க என்று வசனம் சொல்லுது. அதற்கு தான் இந்த உலகத்துல நமக்கு என்ன இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும், ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். நீங்க நிஜமா ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இந்த உலகத்துல மனுஷங்க எல்லார விட, பொருட்களை விட, பணத்தை விட, பதவியை விட, புகழை விட என் வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று நிஜமா மனசை தொட்டு உங்களால சொல்ல முடியுமா? உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிச்சா, ஆண்டவருக்கு நம்முடைய எல்லாவற்றையும் சமர்ப்பிப்போம். வேதத்துல ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு ஆண்டவர் வர சொன்ன இடத்துக்கு கிளம்பினார். உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்ன பிறகு எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் காத்திருந்த பின்பு தேவன் ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்தார். சிரிப்பை உண்டாக்கினான் முதியவர்களுக்கு பிள்ளை என்ன என்று. அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தாங்க. யோசித்து பாருங்க, சாதாரணமாவே நம்ம பிள்ளைகளை தூக்குவது, கொஞ்சுவதுன்னா பிடிக்கும் நமக்கு. அவர்களை தூக்குவது, அவர்களோடு விளையாடுவது நமக்கு பிரியம். இல்லாம பிறந்த ஒரு குழந்தை, வாக்குத்தத்தத்தோடு பிறந்த அந்த பிள்ளைய அவங்க எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரே மகன் ஆகையினால் அந்த பிள்ளை மேல முழுசா அவங்க உயிரையே வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். சோ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்னும் தன் வாரிசு வந்திருக்கிறான், தன்னுடைய மகன் பிறந்திருக்கிறான், எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. அப்படிப்பட்ட நேரத்துல ஆபிரகாமை தேவன் பரிசோதித்தாராம். ஒரு முறை உங்க வேதத்தை திருப்புங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்று இவர் சொன்னார். நாம் அநேக நேரம் ஆண்டவர் அழைக்கிறத கேட்க முடியாம இருக்கிறோம். அந்த அளவு இந்த உலகத்துல நம்ம இணைந்து விடுகிறோம். வேலைகள்ல இருக்கிறோம், சத்தங்கள்ல இருக்கிறோம். சமையல் அறையில மிக்சி சத்தம், ரோடு மேல டிராபிக் சத்தம், மாசுபாடுங்க எங்க பார்த்தாலும். நம்ம காதுகளுக்கு 70 dB சவுண்ட் வரைக்கும் நல்லதுங்க. ஆனா இப்போ வரக்கூடிய சத்தங்கள் 120 dBயே தாண்டி விடுகிறது. அதனாலதான் ஹெட்ஏக்ஸும் பிரெயின் சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள், பிபி இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா? இந்த சத்தங்களின் நடுவே தேவனுடைய மெல்லிய குரலை கேட்க முடியாம போறோம். பேசுவாருங்க ஆண்டவர், இன்றைக்கும் பேசுவார். அவர் பேசுகிற தேவன்.
நமக்கு கண்களை கொடுத்தவர் காண மாட்டாரா? காதுகளை கொடுத்தவர் கேட்க மாட்டாரா? நம்மை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தா நம்மை மறந்து விடுவாரா? ஒரு நாள் ஆபிரகாமை அழைத்து இப்படி சொன்னார், உன்னுடைய ஏக சுதனை, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையின் மேல பலியிடு என்றார். எனக்கு கொடுத்துடுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எவ்வளவு வேதனையா இருக்கும்ல? பலியிடும்படி சொல்றாரு. முக்கியமா சொல்லணும்னா உன்னுடைய ஒரே ஒரு குமாரனை பலியிட சொன்னா, நாமளா இருந்தா இதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு பிள்ளையை கொடுக்கணும்? நான் கொடுக்கவே மாட்டேன், என்ன செய்ய முடியுமோ செய்துக்கோ. நான் எங்கேயாவது ஓடி விடுவேன், மறைந்து கொள்ளுவேன், என் பிள்ளைய ஒளித்து வைப்பேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்குறேன், என் பணமெல்லாம் கொடுக்குறேன், ஆஸ்தியெல்லாம் கொடுத்துடுறேன், என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா ஆபிரகாம் இந்த உலகத்தை நேசிக்கல, இந்த உலகத்துல இருந்த தன்னுடைய குமாரனை அதிகமா நேசிக்கல, தனக்காக ஜீவனை கொடுக்கிற ஆண்டவரை நேசித்தார், தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவை நேசித்தார், தன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு நம்பினார். உங்க வாழ்க்கையில எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எதுனா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது, லைவ் சாட்ல டைப் பண்ணுங்க அல்லது நீங்களே சொல்லி பாருங்க. அதிகமா எதுனா பிரியும்? என்னங்க, காஃபியா? அந்த காஃபி எனக்காக விட்டுருன்னா விட்டுருவீங்களா? தங்கமா? அந்த தங்கத்தை எனக்கு கொடுத்துடுனா கொடுத்துருவீங்களா? என்னங்க, அதிகமா உங்களுக்கு எதுனா பிரியும்? செல்போனா? அந்த செல்போனை தொடாதன்னா தொட மாட்டீங்களா? இதை பொறுத்துதான் நீங்க செல் அதிகமா நேசிக்கிறீங்களா, ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்களா, பணத்தை அதிகமா நேசிக்கிறீங்களா, சுகத்தை அதிகமா நேசிக்கிறீங்களான்றது புரிஞ்சிடும். நம்முடைய விசுவாச பரிசோதனையில நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் பரிசோதிக்கும்படி சொன்னார். உன்னுடைய ஒரே குமாரனை ஆப்ஷன் கொடுக்கலங்க, அங்க இதாவது செய் அதாவது செய் என்று. நான் சொன்னதை செய் என்றார், அவ்வளவுதான். தேவனிடத்துல வரும்போது சொன்னதை செய்யறதை கத்துக்கணுங்க. இது கிடையாது ஆண்டவரே, அது செய்யறேன், அதுல இது செய்யறேன் என்பது போல நாம ஆண்டவர் இடத்துல போய் வாதித்து கொண்டு இருப்போம். அவரை விட பெரியவங்களை போல அவருக்கு விவரிக்க முயற்சி செய்துட்டு இருப்போம். ஆண்டவர் எதை செய்தாலும் அது உத்தமமானதுங்க. ஏன் கேட்கிறாரு இப்படியாக? என் குமாரனை கொடுத்தது போல கொடுத்து பலி கொடுக்க சொல்றாரு என்ற சந்தேகம் வந்தது. ஆனா அந்த சந்தேகத்தை விட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம் பெரியதா இருந்ததால தான் ஆண்டவர் கேட்டது போல தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு மொரியா மலையின் மேல சென்று பலிப்பீடத்தை கட்டி, பீடத்தின் மேல தன்னுடைய கைகளால தன்னுடைய குமாரனை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல வைத்து கத்தியை தூக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் கேட்டதை நான் கொடுத்து விடுவேன், உம்மை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லப்பா, என் குமாரன் உங்களை விட பெருசு இல்ல, என் ஆஸ்தி உங்களை விட எனக்கு பெருசு இல்ல, என் தங்கம் உங்களை விட பெருசு இல்லப்பா, என் வாழ்க்கையில முதல் இடம் உங்களுக்கு தான் என்று நீங்க சொல்ல முடியுமா? விசுவாசின்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய வார்த்தைங்க. இயேசு கிறிஸ்துவை நாம முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நேசிக்கணும்னா அவர் இடம் யாருக்கும் இல்லைங்க. அவருக்கு அப்புறம் தான் எதுவும். அவருக்கு அப்புறம்தான் நம்ம பெற்றோர், அப்புறம்தான் நம் மனைவி அல்லது கணவர். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுத்தா நம்ம வாழ்க்கையெல்லாம் சரியா இருக்குங்க. அதிகமா எதை நேசிக்கிறீங்க அதை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க சொல்றாரு. என்னை விட அதிகமா உங்க மனைவியை நேசிக்காதீங்க, என்னை விட அதிகமா உங்க கணவரை நேசிக்க வேண்டாம், என்னை விட அதிகமா உங்க வேலையை நேசிக்காதீங்க, என்னை விட அதிகமா இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். இந்த உலகத்தை நீங்க நேசிச்சா ஆண்டவரின் அன்பு உங்களில் இராது, தேவ காரியங்கள் உங்க மூலமா நடக்காது. உன்னுடைய ஒரே குமாரனை எனக்கு கொடு என்ற போது ஆபிரகாம் ஆயத்தமா இருந்தாரு. தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 22:11. அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீ இவ்வளவாய் நேசித்த உன்னுடைய பிள்ளைய, உன்னுடைய செல்ல பிள்ளைய, உன்னுடைய ஏக சுதனை எனக்காக கொடுக்க நீ ஆயத்தமா இருந்தாய். நீ என்னையே அதிகமாய் நேசிக்கிறாய், நீ எனக்கே முக்கியத்துவத்தை கொடுக்கிற, நான் கொடுத்ததை அல்ல, என் மேலதான் உன்னுடைய விசுவாசம் இருக்கிறது என்று
சொல்ல முடியுமா ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்ல முடிந்தது? நீ உடனே நிறுத்து, நான் அறிந்து கொண்ட இனி நீ கத்தியால நீ பலியிட வேண்டிய அவசியம் இல்ல. உன் மனசுல எப்போ நீ நிர்ணயம் செய்தியோ நீ சொன்னதை அவர் அங்கீகரித்து விட்டார். எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மனசுல ஒரு தீர்மானம் செய்யும் போது அதை தக்க வச்சுக்கோங்க. மனசுல ஒரு தீர்மானம் செய்யும் போது ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில கொடுப்பார், அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்த போது ஆபிரகாம் தேவனையே நேசித்தார். அவர் கொடுத்த பிள்ளையை அல்ல, அவர் கொடுத்த செல்வத்தை அல்ல, சொத்து பத்து அல்ல. இன்றைக்கு நம்ம அநேகர் பக்தியில விழுந்து போவதற்கு காரணம், லாக்டவுன் டைம்ல உங்களுக்கு இருந்த ஆர்வம் இப்போ இருக்கா? அவ்வளவு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? அவ்வளவா நீங்க பயபக்தியா தேவனிடத்துல விசுவாசத்தோடு இப்பொழுது ஜீவிக்கிறீங்களா? எதற்கு? காரணம் என்ன? இப்போது உலகம், அப்பொழுது ஒன்றுமில்ல, ஆகாரம் இல்ல, வேலை இல்ல, பணம் இல்ல, வெளியே போக இல்ல, அதனால பக்தி வந்தது. அந்த பக்தியில ஆண்டவரை வேண்டிக் கொண்டீங்க. எங்க போனாலும் எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க. லாக்டவுன்ல உங்க நிகழ்ச்சியை பார்த்து நாங்க ஜெபிக்க தொடங்கினதுனால, நாங்க செய்கிற ஜெபத்தினால நாங்க ரட்சிக்கப்பட்டோம், நாங்க விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம், நாங்க குடும்பங்களை கட்டி கொண்டோம். ஆமா, இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவங்க வளர்ச்சி அடைவாங்க. அவங்க சரீர ரீதியா செழிப்படைவாங்க, நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அவங்க குடும்பம் பெருக்கமடையும், பிள்ளைகளோடு சந்தோஷப்படுவாங்க. அவங்க பொருளாதார விஷயத்துல வளர்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய வயல் நிலங்கள், உத்தியோகம் அல்லது அவங்க வேலையில டபுள் டபுள் பிளெஸிங்ஸ் வரும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தை நிறைவேறும். ஆண்டவரை பின்பற்றும் போது நம்ம அதிகமா ஆசீர்வதிக்கப்படுவோம். நல்ல பேரையும் புகழையும் பெற்றுக்கொள்வோம். நிறைய விஷயங்களை கை தேர்ந்தவங்களா இருப்போம். ஆனா எல்லாம் வந்த பிறகு அவைகளை பார்த்து கொண்டு ஆண்டவரை அலட்சியம் செய்தா எவ்வளவு கொடுமைங்க. என்னை அதிகம் நேசிக்கிறியா, நான் கொடுத்ததை அதிகமா நேசிக்கிறியா? ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு. என்ன சொல்ல போறீங்க ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க இப்போவே. தேவன் கொடுத்தவைகளை நேசிக்கிறாயா, தேவனை நேசிக்கிறாயா? தேவனை நேசிங்க. தேவன் சொன்னதை செய்யுங்க, நஷ்டமடைய மாட்டீங்க. புரியாவிட்டாலும் செய்யுங்க, நஷ்டம் வராது. ஆபிரகாமுக்கு புரிஞ்சுதா பிள்ளைய ஏன் கேட்கிறாருன்னு? புரியல. ஆனா தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டாருன்னு நம்பினாரு. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு, பலிபீடத்தின் மேல வைத்தாரு, கத்தி எடுத்தாரு. ஆனால் நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நான் அறிந்து கொண்டேன் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று, நீ என்னை நேசிக்கிறவன் என்று, எனக்கு பயப்படுகிறவன் என்று, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவன் என்று நான் இதை அறிந்து கொண்டேன். ஆகையால அதோ அங்கே ஆட்டுக்கடா இருக்கு, அதை நீ பலி கொடு என்று சொன்னபோது ஆபிரகாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ. நாங்க ஆராதனை செய்துட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லிட்டு வந்தார் வேலைக்காரங்க கிட்ட. வருவோம் என்று சொன்னார் விசுவாசத்தோடு முன்பே. அதே போல தேவனுக்கு கொடுத்தது போகாது. தேவனுக்கு ஒன்று கொடுத்தா 4 மடங்கா பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்துல ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறுவோம். ஆண்டவருக்காக படும் பிரயாசம் விருதாவாகாது. ஆண்டவருக்காக நம்ம படுகிற அனாவசியமான நிந்தைகள், அவை நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அபிஷேகமா இருக்கும்னு சொல்லலாம். அந்த சாபங்கள், அந்த தவறான வார்த்தைகள், உலகத்தாரின் வார்த்தைகள் நம் மீது வரும்போது ஆண்டவர் நிமித்தம் வாயை மூடிக்கொண்டிருந்தா, மௌனமாக இருக்க முடிந்தா, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க முடிந்தா நாம அற்புதங்களை பார்க்க முடியுங்க. அதனால இன்றையிலிருந்து தேவனை விட அதிகமா எதையும் நேசிக்காதீங்க. சாப்பாட்டையாவது, தூக்கமாவது, பொருட்களையாவது, பிள்ளைகளையாவது, என்னங்க வேற எதுவும் கூட தேவனின் ஆண்டவரின் இடத்துல நீங்க எதையும் வைக்காதீங்க. ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு தலைவர். ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில ராஜாவாக பிரதிஷ்டை செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை ஆண்டவரே நீங்க கொடுத்ததை பெற்றுக்கொண்டு உம்மை மறந்து போகிறோம் ஆண்டவரே. உம்மை கேட்டு பெற்றுக்கொண்டவைகள்ல திருப்தியாகி திரும்ப நாங்கள் ஜெபிக்க முடியாத நிலைக்கு நாங்கள் விழுந்து போறோம் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்க என்னவாக இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபையினால் என்று உணர்ந்து, எத்தனையோ கொடுத்த ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை தாங்கப்பா. நீங்க கொடுத்ததெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த உதவி செய்யுங்க.
இந்த காலை நேரத்துல யார் ஆண்டவரே இந்த வார்த்தையினால தொடப்படுகிறாங்களோ, யாரோடு எந்த பாயிண்ட் நீங்க பேசுறீங்களோ அவங்க ஆழ்மனதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை நடப்பீங்க. இந்த நாள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில நாம் மீண்டும் சந்திப்போம். மறக்காம கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.